குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எப்படின்னா, எப்பவும் உள்ள மாதிரி தான் குழந்தைகளை பற்றியும் குழந்தைகளுடைய அக்கறை பற்றியும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றியும் தான் பேச போகிறோம். இன்னைக்கும் பேச போகிறது குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் எப்படி போயிட்டுருக்கு, இந்த சொசைட்டியில் அந்த குழந்தைகள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதை பற்றி தான் பேச போகிறோம். சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருடைய மனத்தையும் ஒரு மாதிரி உழுக்கிருக்கும் இல்லையா, ஒரு பயமே வந்திருக்கும். ஒரு சின்ன பிடிவாதத்தால் ஒரு குடும்பத்துடைய சோக முடிவாக மாறி இருக்கு. அதே மாதிரி கேரளாவில் நடந்த சம்பவம் இன்னும் நிறையா இருக்குது. இத்தனை நாள் வெளி கண்ட்ரிகள், அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரியில் நடந்த விஷயம்லாம் இன்னைக்கு இந்தியாவில் நம்ம வீட்டு பக்கத்து தெருவில் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது இல்லையா. பிரச்சனைகளுடைய ஆழம் என்னன்னா, நம்ம உடனே இந்த காலத்து பசங்களை பொறுப்பு இல்லை, அவங்களுக்கு இந்த சயின்ஸோட மாற்றம் இல்லை இந்த சொசைட்டியோட மாற்றம் அப்படிலாம் நம்ம சொல்லி ஒரு வழியில் கடந்து போகக்கூடாது. பிரச்சனை அதாவது எப்படி சொல்றது, செல்ஃபோன் ஆர் சோஷியல் மீடியாவில் கிடையாது. குழந்தைகளுடைய மன அமைதி, நம்ம அவங்கள வளர்க்குற சூழ்நிலை, இந்த சொசைட்டி அவங்க மேலே திணிக்கிற அது என்ன சொல்ல எதிர்பார்ப்புலையும் தான் அது இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ யாரையும் குற்றம் சொல்கிறதுக்கோ இல்லை யாரையும் கை காட்டி அவங்களுடைய தவறை சொல்கிறதுக்குள்ள, ஆஸ் அ மதராக ஆஸ் அ பேரண்டாக நம்ம ஒரு சொசைட்டியாக எங்கே ஒரு தவறு பண்ணுறோம், இதிலேருந்து நம்முடைய குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது, இந்த சொசைட்டியில் இந்த குழந்தைகளுடைய ஃப்யூச்சரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம். சரி, குழந்தைகள் ஏன் இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க ஏன் இவ்வளவு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக மாறிட்டாங்க, உணர்வுகளே இல்லாமல் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா, உணர்ச்சிகள் இருந்தால் கூட ரொம்ப கோபம், வன்மம், ஆத்திரம்லாம் எதுக்கு அவங்களுக்குள்ள வருது? எதையும் யோசிக்காமல் ஒரு உடனடி முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம் 3 சொல்லலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, நோ அப்படின்னு சொல்கிற வார்த்தை, அதை சகிச்சு கொள்ள முடியாத ஒரு வளர்ப்பு. அது எப்படி சொல்லுதுன்னா, லோ ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்ம குழந்தைகளுக்கு அதாவது நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைக்காத ஃப்ரீடம், பொருட்களாகட்டும், லக்ஸுரி லைஃப் ஆகட்டும், எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல விஷயம் தான். நம்ம படிக்காத படிப்பை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். நம்ம என்னெல்லாம் நம்முடைய லைஃப்பில் என்ஜாய் பண்ணலையோ, நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் என்னென்னத்துக்கெல்லாம் கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன், நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு கொடுக்காத அந்த அன்பு, இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ரீடம், இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, குழந்தைகள் கேட்கும்போது எல்லாமே கிடைக்கிறதால வாழ்க்கையில் அந்த குழந்தைகளுக்கு முதல் முறையாக சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லும்போது அந்த குழந்தைகளால் அதை அக்செப்ட் பண்ணுற அவங்களுக்கு அவங்களுடைய ஹார்ட்டில் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் போயிடுது. ஒரு சின்ன ஏமாற்றம் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்காக மாறிடுது. என்னடா அது இத்தனை நாள் நம்ம கேட்டதை இப்போ கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. அடுத்தது கம்பேரிசன் அண்ட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தேவைப்படுது. ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், யாரு கெத்து, நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, யாரு முன்னாடி அப்படின்னு ஒரு போட்டி. இப்போ பொறுமைன்றது இன்னைக்குள்ள ஃபியூச்சருக்கு, இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு எப்படி சொல்ல, ஒரு பழக்கமே இல்லை. ஒரு விஷயம் தள்ளி போயிடுச்சு, இல்லை கை நழுவி போயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஒரு தவறான முடிவுக்கு அந்த குழந்தைங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அது என்ன சொல்லுவாங்க, எமோஷனல் எப்படி சொல்லுதுன்னா இலிட்ரஸின்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சிகளை கையாள தெரியாம, அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு கோபம் வரட்டும், ஒரு ஏமாற்றம் வரட்டும், ஒரு பயமாகட்டும், இல்லை ஒரு அவமானம் ஆகட்டும், எந்த ஒரு ஃபீலிங்கையும் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஃபேஸ் பண்றது அந்த குழந்தைகளுக்கு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு கோபம் வருது அப்படின்றத வெளிப்படுத்துற விதம் அவங்க எப்படி விதப்படுத்துறாங்கன்னா, ரொம்ப ஒரு வன்முறையாகவோ, இல்லை இது தங்களையே தங்களை அழிச்சுக்கிற மாதிரி, இல்லை அதற்கு ஆப்போசிட்ல யார் இடைஞ்சலா இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ற மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் காலேஜஸ் இதில் உள்ள நிஜ சவால்கள் இருக்குல்லையே. ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம்னு வச்சுக்கோங்களேன், அதை பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா உங்களுடைய ஒரு அழுத்தம், இப்போ அவன் வச்சுருக்கான் பாரு, என்கிட்ட இது இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கேன், இந்த மாதிரி ஒரு ஷூ இருக்கேன், அது என்கிட்ட இல்லைன்னா அவன் என்ன மதிக்க மாட்டான், அவனை விட ஒரு 10 ரூபா காசு நான் அதிகம் வச்சுக்கணும். இது எப்படி சொல்லலாம், ஒரு போலி கௌரவம் இருக்கு. ரெண்டாவது ஸ்டேட்டஸ் ஆங்ஷைட்டின்னு சொல்லலாம். அதாவது மார்க் கம்மி ஆயிடுச்சு, இல்லை ஒருவேளை லவ் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள யாராவது கிண்டல் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய அவமானமாக அந்த குழந்தைகள் பார்க்குறாங்க. வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ, இல்லை சொசைட்டி நம்மளை என்ன சொல்லுவாங்களோ, அந்த பயம் தான் அந்த குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹார்டான ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகுது. முக்கியமாக என்ன சொல்லலாம்னா, இன்னொரு முக்கியமான வீட்டில் பேசுறதுக்கு ஒரு அதாவது சொல்ல ப்ராப்பராக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டைமிங் கொடுக்கறதில்ல, ஒரு கான்வர்சேஷன் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கிடையாது. ஒரு காலேஜோ ஸ்கூலோ முடிச்சு குழந்தைங்க வந்தாங்கன்னா, இன்னைக்கு எப்படி இருந்தது, இன்னைக்கு எல்லாமே ஓகேவா, இன்னைக்கு நல்லா இருந்ததா, இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற இதெல்லாம் நம்ம குழந்தைகளை கேட்கறது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அதுக்குரிய ப்ரெஷர் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சு அது தனிமை, அந்த தனிமை அவங்க வேற எதுலையாவது போய் காட்டுறாங்க. இது குழந்தைகளை ரொம்ப பாதிக்குது. இப்போ குழந்தைகளுக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வீடியோவை குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க, பட் பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதனுடைய கருத்துக்களை அந்த குழந்தைகிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். என்ன கருத்துக்களை சொல்கிறனோ அதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கிட்ட கன்வே பண்ணுங்க.
இந்த விஷயத்த வந்து மெயினான குழந்தைகள் சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஆசைப்படுற எப்படி சொல்லலாம், ஏதாவது ஒரு பொருளா இருக்கும், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அந்த விஷயத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனா உங்க உயிர் நீங்க காயப்படுத்துறது, நீங்க பேசுறது ஆனா அப்படிப்பட்டது கிடையாது. அதே மாதிரி பேரண்ட்ஸோட ஒரு கோபம் வந்து லவ்வோட இன்னொரு ஃபேஸ் தான்றது புரிஞ்சுக்கணும். அம்மா அப்பாவோட கண்டிப்பு இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு 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 விஷயமும் வந்து அது உங்களுக்கு ஆப்போசிட் கிடையாது. அவங்களுடைய ஃபினான்ஷியல் சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஃபியூச்சரை பத்தின ஒரு ஃபியரா இருக்கலாம், இல்ல எப்படி சொல்லலாம், நீங்க கேட்கும்போது வாங்கி கொடுத்துட்டா அது ஏதாவது ஒரு இருக்கலாம். ஸோ அவங்க வேண்டான்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி அவங்க வச்சிருக்க லவ் தான் இருக்கு. உதவி கேளுங்க. வாழ்க்கையில தோக்குறதோ ஏமாறுறதோ தப்பு கிடையாது. என்னால முடியலமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு உங்க நம்பிக்கையான உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யாருக்கிட்டையாவது மனசுல உள்ளதை ஷேர் பண்ண கத்துக்கோங்க. உடஞ்சு போயிடாதீங்க. அப்புறம் எப்படி சொல்றது, ரொம்ப வீக்கா இருக்காதீங்க. புரியுதா? நீங்க பேசுறது நம்ம யார்ட்டையா ஒருத்தவங்க சொல்லிட்டோம்னா அவங்க நம்மளை தப்பா நினைச்சுப்பாங்க, நம்முடைய வீக்னஸ் அப்படின்னு கிடையாது. இல்ல, உங்க மனசுல உள்ளதை ஷேர் பண்றதோட ஒரு விதமான தைரியம் தான். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன். குழந்தைகளுக்கு நோ சொல்ல கத்துக் கொடுங்க. டீச் ஹேண்டிலிங் ரிஜெக்ஷன். குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அன்புன்னு சொல்லாதீங்க. அது அன்பு கிடையாது. இப்போ முடியாதுப்பா, அப்புறமா வாங்கி தரேன், இல்லை இந்த வயசுல இது ஹேண்டில் பண்ற வயசு உனக்கு, உனக்கு டைம் வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சில மறுப்புகளை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்க கத்துக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கடன் உடனே வாங்கி பெரிய பைக் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பைக் அந்த குழந்தைங்க எப்படி ஓட்டுன்னு கூட தெரியாது. எத்தனையோ குழந்தைகள் அதில் அடிப்படுது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அவங்களால நிஜ உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும். அப்புறம் குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு ரோல் மாடலா இருங்க. எப்படின்னா நீங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆர்டர் போடுற ஒரு ஆஃபீஸர் மாதிரி, ஒரு பர்சன் மாதிரி இருக்காதீங்க. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அவங்க வந்து இல்ல எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு, ஒரு பயத்தை கொண்டு வராதீங்க. நான் சொல்றது தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்க குழந்தைகிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுங்க. தோளுக்கு மேல வளர்ந்தா தோழன்னு சொல்லுவாங்க இல்லையா? குறைஞ்சது ஒரு நாளைக்கு 15 to 20 minutes எந்த அட்வைஸ் சொல்லாம அந்த குழந்தை என்ன சொல்லுதோ அதை உங்க காதுல வாங்குங்க. ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான். அதே மாதிரி தோல்விகளை கொண்டாட கற்றுக்க, ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ண கற்றுக் கொடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ஜெயிச்சா ஓகே, குழந்தைங்க ஜெயிச்சாதான் நீ என் புள்ள அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. ஒருவேளை ஒரு சில விஷயங்களை தோத்து போயிட்டா பரவாயில்லப்பா, நான் உன் கூட இருக்கேன், அம்மா உனக்கு சப்போர்ட் பண்றேன், அப்பா உனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறேன். அதாவது எமோஷனல் ஒரு சேஃப்டி கொடுக்க கற்றுக்க. ஒருவேளை லவ் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல சொசைட்டியில் எதையோ ஒன்று அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ணிட்டு அது தோத்து போய் அதை ஃபேஸ் பண்ண முடியாம சஃபர் பண்ணா அது அந்த ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு அரவணைப்பை குழந்தைகளுக்கு கொடுக்க கற்றுக்கோங்க. அதான் பேரண்ட்ஸோட அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயம்னா அவங்களுடைய அடையாளத்தை சொல்லிக் கொடுங்க. அதாவது அவங்க ஐடென்டிட்டி, அவங்க எடுக்கிற பொருளோ இல்லை அவங்க எடுக்கிற மார்க்லையோ அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களையோ அவங்களுடைய மரியாதை இருக்குன்னு சொல்லி கொடுக்காதீங்க. உங்களுடைய இன்னர் ஹார்ட், உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, அதுதான் இந்த சொசைட்டியில் உங்களுடைய அடையாளம்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கடைசியாக நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். சொசைட்டியோட நிஜ நிலைமையை குழந்தைங்களுக்கு சுட்டி காட்ட கற்றுக்கோங்க. அதாவது இந்த சொசைட்டி ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. இந்த வேகத்துல நம்ம எதையெல்லாமோ துரத்திட்டு இருக்கோம்ல, பெரிய வேலை வேணும், நல்ல சம்பளம் வேணும், கை நிறைய லக்ஸுரி லைஃப், லேட்டஸ்ட் மாடல் போன், ரொம்ப மாடலான கார், சமூகத்துல ஒரு கெத்து ஸ்டேட்டஸ், இதை எல்லாத்தையும் துரத்துற அவசரத்துல நம்ம என்ன தெரியுமா இழந்துட்டு இருக்கோம்? நம்முடைய அருமையான நம்ம நேசிக்கிற நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தையோட நிம்மதியும் தான் இழந்துட்டு இருக்கோம். அஸ் அ பேரண்ட்ஸா நீங்க அதை முக்கியமா திங்க் பண்ணணும். இன்னைக்கு நிறைய செய்திகளை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இல்ல வேற எங்கே நடந்த விஷயங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு நியூஸா நீங்க பார்த்துட்டு போகாதீங்க. புரியுதா? ஒரு சில விஷயங்களுக்காக அந்த குழந்தைகளை கதைகளை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஜஸ்ட் நியூஸ், நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் இருக்குமா இதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கிடையாது. இது இந்த சொசைட்டி உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் அப்படின்றத. ஒரு போன் கேட்கிறான், ஒரு கிடைக்கல, அப்படி கோச்சுக்கிறான், உடனே அவன் உயிரை விட துணைக்கிறானா, அதை தடுக்க போன பேரண்ட்ஸும் உயிரை விடுறாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல அந்த குடும்பம் விட்ட கண்ணீர் அலறலும் எந்த ஒரு போனுக்கோ எந்த ஒரு பொருளுக்கோ ஈக்குவல் ஆகுமா? நம்ம குழந்தைகளுக்கு பொருட்களை வாங்கி கொடுக்குறோம், ஆனா வாழ்க்கைன்னா என்ன அதை நம்ம அது ஒரு பேசிக் புரிதலோட நம்ம கொடுக்க தவறி போயிடும் இல்லையா? அதுதான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரே ஒரு விஷயம் நான் ஒண்ணுதான் லாஸ்டா சொல்லிக்கிறேன். பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், என் பையன் படிச்சு பெரிய ஆளாகணும், என் பொண்ணு ரேங்க் ஹோல்டரா இருக்கணும் அப்படி பெருமையா சொல்ற நீங்க, என் குழந்தை என்கிட்ட எல்லாத்தையுமே மனசு விட்டு பேசுவான், எதையும் மறக்காம என்கிட்ட சொல்லுவான்னு உங்களால சொல்ல முடியுமா? குழந்தைகளுடைய விருப்பங்களுக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிற நீங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த சந்தோஷத்தை,
அதே சமயம் அந்த பொருள் அந்த பொருள் அவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷத்தை விட நீங்கள் அவங்க கிட்ட செலவழிக்கிற ஒரு 10 நிமிஷம் டைம், அந்த ஒரு பேசுகிற பேச்சு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், அவங்களுக்கு ஒரு செக்யூரை கொடுக்கும். நீங்கள் கேட்கறதுக்கு அவங்க கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல தயங்காதீங்க. இப்போ முடியாதுன்னு சொல்றது ஏமாத்துறது இல்லை. நாளைக்கு இந்த உலகம் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நோன்னு சொல்லும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு டாலரன்ஸ் சக்தியை நீங்கள் கொடுக்குறீங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸோட வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சொல்கிற ஒரு ஆழமான ஒரு எமோஷனல் கனெக்ட் என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட சொல்கிறது, நிறைய பேர் இந்த குழந்தைய பார்க்க மாட்டீங்க. நீங்கள் இந்த பேரண்ட்ஸ், இது என்னுடைய குழந்தைகளாக உங்களை நினைக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். உங்கள் கையில் இருக்கிற அந்த ஃபோன், உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேளை பைக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லவ்வோ, ஏதோ ஒன்று நீங்கள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் கிடைக்கல, அது உங்கள் உயிரை விட பெருசாக கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக தெரிகிற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு சிரிப்பை கூட கொடுக்கும். இந்த உலகத்தில் தோற்று போகிறது தப்பே கிடையாது. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான கதவுகள் வந்து மூடிட்டின்னு நினச்சிட்டு கதவை சாத்திக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ரொம்ப தப்பு. உங்கள் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அவமானம் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு ஓடி போய் உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட சொல்லுங்கள். ஒருவேளை அப்பாவால் கேட்க டைம் இல்லையா, அம்மா கிட்ட சொல்லுங்கள். சம்டைம்ஸ் அவங்க கோவப்படுவாங்க, திட்டுவாங்க. ஆனால் அந்த உலகத்தில் உங்களுக்காக உண்மையாக கண்ணீர் வடித்து உங்களுக்காக உண்மையாக நேசிக்கிறது அவங்க தானே. அவங்கள அனாதையாக விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு துரோகத்தை மட்டும் எந்த குழந்தையும் இப்போ பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துறாதீங்க. அவங்களுடைய அன்பை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை யோசிங்க. அவங்களுடைய வழிகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. இனிமேல் எந்த ஒரு குடும்பத்திலையும் சரி ஒரு சின்ன ஒரு பிடிவாதத்துக்காக, ஒரு நொடி ஆத்திரத்துக்காக ஒரு பெரிய இழப்பு வரக்கூடாது. புரியுதுங்களா? நம்மளாம் சொசைட்டிக்குள்ளே எப்படி சொல்கிற, அந்த சொசைட்டியில் நம்ம ஒரு பொருளுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்ம மாற்றணும். புரியுதா? பொருளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட மனுஷங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிள்ளைங்களுக்கு பணத்தை விட அதிக ஹார்ட்டில் ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுங்க. மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் ஆக்கி கொடுங்க. குழந்தைகளுக்கு வாழ வந்து கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எமோஷனல் ஆகும்போது உங்கள் குழந்தைகளுக்கும் எமோஷனல் ஆகி விடாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க, சில விஷயங்களுக்கு பிடிவாதம் பண்ணாதீங்க, ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் ஆர்கியூ பண்ணி போட்டி போடாதீங்க. இது அந்த குழந்தை மனசில் பதியும் பொழுது அந்த எண்ணங்கள் தான் குழந்தைகள் உங்ககிட்டையும் திருப்பி ஆர்கியூ பண்ணி கேட்கும்போது தான். வாழ்க்கைன்றது ரொம்ப அழகானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பலவிதமான பிரச்சனைகளால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது கடவுளுடைய அனுகிரகம் தானே இல்லையா? அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்றத குழந்தைங்க கிட்ட நம்ம தான் தினமும் சொல்லிக் கொடுக்கணும். நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க, நல்ல பேசுகிற கற்றுக் கொடுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க. புரியுதா? நல்ல விஷயங்களை செய்யுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் குழந்தைகள் செய்யும். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்குது. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கி சொசைட்டியில் என்ன நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் பேரண்ட்ஸ் கவனித்து பாருங்கள். மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக கொடுங்க. அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை காது கொடுத்துட்ருக்க நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் குழந்தை எதை நோக்கி பார்த்துட்டு இருங்க. உங்கள் ஃபேமிலியை முன்னேற்ற நடத்த போகணும். நம்ம காலத்துலலாம் ஒரு டீச்சர் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அது ரொம்ப சாதாரணமாக எடுத்துட்டு போயிடும். ஆனால் இன்னைக்கு ஒரு டீச்சரையே திருப்பி அடிக்கிற அளவுக்கு குழந்தைகளுடைய மனசு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எங்கே அந்த வன்முறை வளருது, எதை பார்த்து அந்த குழந்தைகள் அப்படி வளருதுன்னா நம்ம வீட்டில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம வீட்டில் எங்கே அந்த தவறு நடக்குது அதை நோட்டீஸ் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம குழந்தை சம்டைம்ஸ் நம்ம பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதா, அது என்னவா இருந்தாலும் சரி, எடுத்த உடனே ஆர்டர் போடாதீங்க. லவ்வா ஒரு அஃபெக்ஷனா அந்த குழந்தைகிட்ட தவறை சொல்லி கொடுங்க. அப்படிதான், இது தவறு, இது செய்யக்கூடாது, இது ஹேண்டில் பண்ணுற விதம் இப்படி இல்லைப்பா, இது வேற ஒரு விதமாக இருக்குது, அப்படி இதுக்கு இன்னொரு வகையும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒரே ஒரு வழி ஒரு வழி இருக்குன்னா அதுக்கு 2 பாதைகள் இருக்கும் இல்லையா? அந்த 2 பாதைகளும் சொல்லிக் கொடுங்க. இது கரணமுரடாக இருக்கும், இது சாஃப்டா இருக்கும் அப்படின்றது சொல்லிக் கொடுங்க. ஏன்னா குழந்தைகள்ன்றது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட்டை நம்ம கடமுடன்னு பிரிக்காம அவ்வளோ அழகா பிரிச்சு அந்த கிஃப்ட்டை பாதுகாப்பா அந்த ரேப்பை பிரிக்கிறது நம்ம கையில தான் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நம்ம பாதுகாப்பா வைக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், குழந்தைகளை குறை சொல்ல மாட்டேன். நம்ம தான் நம்முடைய சௌகாரியத்துக்காக நம்மளுடைய ஒரு இதுக்காக குழந்தைகளை கண்டுக்காம இருக்கும். இனிமே குழந்தைகளை பாருங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிடிவாதம் பிடிக்கிறாங்களா குழந்தைங்க, அவங்கள வன்முறையா ஆர்டர் போடாம அவங்க கிட்ட சாஃப்டா பேசி தவறுகளை உணர வைங்க. கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்க கற்றுக்கோங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடத்தையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் டக்குன்னு கவனிக்க கற்றுக்கோங்க. சரிங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல்.